வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்ல ஆட்சி தேவைப்படுகிறது. எல்லா மக்களுடைய எப்போதைய தேவையும் கூட இப்போதைய தேவையும் கூட ஒரு நல்ல ஆட்சி தான். அத்தனை கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருப்பதும் கூட நல்லாட்சியை பற்றி தான். நாங்கள் வழங்குவது நல்லாட்சி, நாங்கள் வழங்கியது நல்லாட்சி, நாங்கள் வழங்கப் போவது நல்லாட்சி என்று மாறி மாறி எல்லா கட்சியும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் உங்கள் அனைவரையும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, மக்கள் யார் பக்கம் மீண்டும் வந்துவிட்டது. காரணம் என்ன? தேர்தல் வந்துவிட்டது. ஆர்கே நகர் சட்டமன்றத்தில் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் 11வது இடத்தில் இருக்கக்கூடியது. ஆர்கே நகர் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அதற்கான காரணம் நீங்கள் அனைவரும் அறிந்தது. அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அந்த இடத்துல 3 ஆண்டுகளில் 3வது முறையாக தேர்தல் நடக்கிறது. இதற்கு முன்னாடி 2015 ஒரு முறை தேர்தல் நடந்தது. முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு அப்புறம் அவருக்கு உடனடியாக முதலமைச்சர் தொடர்வதற்கு ஒரு தொகுதி தேவைப்பட்டது. அப்ப திரு வெற்றிவேல் அவர்கள் அந்த இடத்துல ராஜினாமா செஞ்சு அந்த இடத்துல வெற்றிடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ ஒரு இடைத்தேர்தல் இருந்துச்சு. 2016 பொது தேர்தல் நடந்தது. இப்ப திருப்பி 2017 மீண்டும் முறை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 15ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்க போகிறது என்பதை வழக்கம் போல உங்களுடைய அன்போடு ஆதரவோடு உங்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து அதை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகள் இருக்க போகின்றன. இந்த கருத்து கணிப்புக்கு முன்னால் நாம் இன்னொரு விஷயம் செய்திருக்கிறோம். செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி காலமாகிறார். அதற்கு பிறகு அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் அத்தனை பேரும் அறிந்ததே. சசிகலா அவர்கள் பூச்சலால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தது. சசிகலா அவர்கள் முதலமைச்சருக்காக அவர் பொது சட்டமன்ற குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 7ஆம் தேதி இரவு பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு திரு பன்னீர்செல்வம் திடீரென்று ரிவோல்ட் செய்தது. அப்புறம் கூவத்தூர் முகாமில் கூவத்தூர் விடுதலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றது என்று மாறி மாறி கவர்னருடைய செயல்பாடு, சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு செயல்பாடு என்று நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்திருந்தன. டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதாவுடைய மரணத்திலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் இதுவரைக்கும் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் பற்றிய மக்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? எல்லாருமே சொல்றாங்க அவங்களுக்கு அதிருப்தி, இவங்களுக்கு திருப்தி, இவங்க மேல சந்தோஷமா இருக்காங்க, இவங்க மேல சந்தோஷமா இல்லை அப்படின்னு மாறி மாறி நிறைய கருத்து ஓடிட்டு இருக்கு. எல்லாம் சொல்றதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்குமோ, சரியா இருக்குமோ, பொய்யா இருக்குமோ, மிகைப்படுத்தல் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறைக்கு மேலாக 2014 அந்த பாராளுமன்ற தேர்தல் ஒவ்வொரு விஷயத்திலையும் அது டிமானிட்டைசேஷன் விஷயமா இருக்கட்டும், ரொம்ப சமயத்தில் நடந்தது, மதுவிலக்கு பிரச்சனையா இருக்கட்டும், சினிமா பற்றிய பிரச்சனையா இருக்கட்டும், ஆன்மீகம் பற்றிய பிரச்சனையா இருக்கட்டும், 2014 பாராளுமன்ற தேர்தலாகும், 2016 சட்டமன்ற தேர்தலாகும், நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய எண்ண ஓட்டங்களை எந்த அளவுக்கு துல்லியமாக உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி பிரதிபலித்தது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அதுபோல நாம் ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த டிசம்பர் 5 ஏப்ரல் 12 வரைக்குமான நிகழ்வுகள் என்னவா இருக்கிறது, அது பற்றிய மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது, இந்த ஆட்சியை பற்றிய பார்வை என்னவா இருக்கிறது உட்பட பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க இருக்க போறோம். அது மக்களுடைய கருத்து கணிப்பு மக்களும் நடத்தி, நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு கேள்வித்தாளை கொடுத்து நீங்க டிக் பண்ணுங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும், ஸ்டாலினை பிடிக்குமா, ஓபிஎஸ் பிடிக்குமா, இபிஎஸ் பிடிக்குமா, விகேஎஸ் பிடிக்குமா, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கறதில்ல. அவங்கள்ட்ட பேசி மூடு மேப்பிங் முறையில் அவங்கள்ட்ட தனித்தனியாக பேசி ஒவ்வொரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலே செலவழித்து அவருடைய எண்ண ஓட்டங்களை நம்ம புரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக வெளிவரப் போகின்றன. தினமும் இரவு 9 மணிக்கு மக்கள் யார் பக்கத்தில் கருத்து கணிப்புடைய முடிவுகள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கே நாங்கள் சொல்ல இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பதிலில் இந்த கருத்து கணிப்பை நமக்காக நடத்திய கிறிஸ் இன்ஃபோ மீடியாவுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி வழக்கமாக முன்னேறுகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு விஷயமா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல இந்த கருத்து கணிப்பு என்னென்ன விஷயங்கள் நடத்தணுங்கிற கேள்வியில் நான் தனியாக சொல்ல போகிறேன். இதில் ஒட்டுமொத்தமான சாம்பிளாக நான் புரிஞ்சுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 17,550 சாம்பிளாக புரிஞ்சுக்கிறேன். அதை 234 தொகுதிக்கு நம்ம பிரித்தோம்னா நம்ம வழக்கமாக ஒரு வழக்கம் வச்சிருக்கிறோம். அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 தொகுதி 10 தொகுதி பார்க்காம 234 தொகுதியிலும் தனித்தனியாக எடுத்துறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயமா நான் உணர்றேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்கள் சொல்லலாம். ஸோ எல்லா தொகுதியிலுமே மக்கள் நினைக்கிறாங்க அத்தனை தொகுதியுடைய ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும், அவருடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தொகுதியிலையும் பண்ணுறோம். இதில் 17,550 அப்படிங்கும்போது ஒரு பெரிய நம்பராக தெரியுது. ஆனால் இது தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 75 பேர் தான் வராங்க. ஒரு தொகுதிக்கு 75 பேர் அப்படிங்கிற சாம்பிள் சைஸ் போதுமானதா? நம்ம மீண்டும் மீண்டும் பல டிமானிட்டைசேஷனாக இருக்கலாம், பல சோஷியல் இஷ்யூஸில் எடுத்து நம்ம பண்ண சர்வேக்கெலாம் நம்ம கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் இதுதான். நம்ம பரவலாக இருக்கக்கூடிய கருத்து என்ன, அந்த கருத்துக்கு இருக்கக்கூடிய விழுக்காடுகள் என்ன, இதை தெரிஞ்சுக்க தான் நம்ம மக்கள்கிட்ட போகிறோம். அப்போ போகும்போது டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வர இடமே அங்கே தான்.
இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் பேசினாதான் எல்லாருடைய எண்ண ஓட்டமும் தெரியும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அங்கேதான் நம்ம வந்து அறிவியலையும் கணிதத்தையும் உபயோகப்படுத்தி இந்த 75 பேருங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? எதிரில்பட்ட 75 பேரா இல்லாட்டி அதுல வந்து ஏதாவது தனியா வச்சிருக்கீங்களா? உங்களுடைய தொழில் ரகசியத்தை தவிர மற்ற வெளிப்படுத்தும். நம்ம 75 பேர் கூறிய பதில்களை நம்ம வந்து ஃபைனல் இன்புட்டா எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு தொகுதியில் இப்போ நீங்களே ஒரு தொகுதியில் இருக்கீங்க, உங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 100 பேர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அந்த 100 பேரோட இன்புட்ஸையும் நாங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய 75 பேருடைய டேட்டாவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் கணிதம் சார்ந்து கணினி சார்ந்து பல டெக்னாலஜி இருக்குது. அதிலிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய டேட்டா அவுட்புட்டை வைத்து நம்ம ஃபீல்டுக்கு போனதையும் கோரிலேட் பண்ணி தான் நம்ம ஒரு அவுட்புட்டுக்கும் வரும். அப்படி வரும்போது இந்த 75ங்கிற மேஜிக் நம்பருக்கு எப்படி வரும்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. 75 இருக்கலாம், 150 இருக்கலாம், 300 இருக்கலாம். இது எல்லாமே வந்து எப்படி கடைசியில் நம்ம வரோம்னா அதுவும் முக்கியமான காரணம். நம்ம கடைசியில் எப்படி வரோம் அப்படின்னா அந்த சோஷியல் சர்வேக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், இது இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது. இந்த 234 தொகுதியில் 17,550 அப்படிங்கிறது ஒரு நீங்க சர்வே பண்ணிட்டு இருக்கிறவங்க அடிப்படையில் இது வந்து ரீசனபிள் சர்வே நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் பல மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய எத்தனையோ தேர்தல்களுக்கே வந்து 5000 10,000 பேரை மாநிலம் முழுக்க நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்து அதுக்கான ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் கொடுத்துட்டு அதுல பல வந்து சரியா வந்திருக்கிறது பார்த்திருக்கோம், சில தப்பா போயிருக்கிறதையும் பார்த்திருக்கோம். மற்ற ஊடகங்கள் தேசிய அளவில் மட்டும் இல்ல சர்வதேச அளவில் பண்ணலையும் நம்ம ஒரு சோஷியல் சர்வே, அதாவது ஒரு பொதுவான கருத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோங்கிறது நல்ல சாம்பிள் ரெப்ரசன்டேஷன் தான். அதுலேயும் கூட நம்ம ஆண் பெண் வயது அவர்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறோம். ஒரே தரப்பட்ட மக்கள் கிட்ட நம்ம போய் பேசல. ஓகே, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கருத்து கணிப்பு பற்றியும் நம்ம வந்து அது எடுக்கப்பட்ட விதம் பற்றியும் அது எடுத்த முடிவுகள் பற்றி நம்ம இன்றைக்கே நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நம்ம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல். இந்த ஆர்கே நகரில் என்ன விசேஷம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் வந்து 234 11 இடத்துல இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன போல 3வது தேர்தலை சந்திக்குது 3 வருஷத்துக்குள்ள. இந்த தொகுதியை பற்றி எல்லாருமே பேசிட்டே இருப்போம். இப்போ வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்க வார்த்தை வந்து ஆர்கே நகருங்க தான். பட் அந்த ஆர்கே நகருக்குள்ள என்னதான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த வாக்காளர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக 6000 பெண் வாக்காளர், தாய் குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஆண் வாக்காளரை விட 6000 எண்ணிக்கை கூடுதலாக இருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஆர்கே நகர் தொகுதியை பற்றின ஒரு பார்வை இப்போது பார்க்கலாம். வளர்ச்சி எதுவும் பெரிய அளவில் எட்டி பார்க்காத வடசென்னையே ஆர்கே நகர் என அழைக்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி 3 வருடத்தில் 3வது முறையாக தேர்தலை சந்திக்கிறது ஆர்கே நகர். 2015க்கு முன்பு வரை 234 தொகுதிகளில் ஒன்றாக இருந்த ஆர்கே நகர் ஜெயலலிதா போட்டியிட்ட பின்பு விஐபி தொகுதியாக மாறியது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல், அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என இரண்டிலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வெற்றியை தேடித்தந்த தொகுதி இது. இதனாலேயே இங்கு நடைபெறும் இடைத்தேர்தல் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கிறது. தமிழகத்தின் கடந்த 20 ஆண்டுகளாக அரசியல் வரலாற்றில் நடைபெறும் இன்னொரு இடைத்தேர்தல் என இதை ஒதுக்கிவிட முடியாது. பிரிக்க முடியாதது இடைத்தேர்தலும் ஆளும் கட்சியின் வெற்றியும் என கடந்த 20 ஆண்டுகால நிகழ்வுகளை வைத்து சொல்லிவிடலாம். ஆனால் தற்போதைய சூழல் முற்றிலும் மாறுபட்டது. இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் ஆளும் கட்சியே தனது பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதன் சாதக பாதகம் யாருக்கு என்பதை உறுதி செய்யும் தேர்தல் இது. சசிகலா, பன்னீர்செல்வம் என 2 அணிகளாக பிளவுபட்டு நிற்கும் அதிமுகவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. அதிமுகவிற்கு மட்டுமல்ல, திமுகவிற்கும் இது ஒரு 2020 கிரிக்கெட் போட்டி போலத்தான். திமுகவின் செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்திக்கும் முதல் தேர்தல் இது. ஆட்சியில் ஏற்பட்ட குழப்பம், இரட்டை இலை முடக்கம் என சில சாதகங்களை திமுக தலைமை சரியாக பயன்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இப்படி தமிழகத்தின் 2 பெரும் கட்சிகளின் எதிர்காலத்தை முடிவு செய்ய போகும் ஆர்கே நகர் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,62,721. ஆண் வாக்காளர்கள் 1,28,305. பெண் வாக்காளர்கள் 6,000 பேர் அதிகம். 3ஆம் பாலின வாக்காளர்கள் 109 பேர். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 1,47,410 பேர் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதாவது 56% இளைஞர்கள். வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தி இவர்கள் கையில் உள்ளதால்
வேட்பாளர்களின் முழு கவனமும் இளைஞர்கள் மீதுதான் உள்ளது. அரசியல் அதிர்வுகளை உன்னிப்பாக கவனித்த மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள் என்பது ஏப்ரல் 15ஆம் தேதி தெரிந்துவிடும். கிட்டத்தட்ட 56 விழுக்காடு வாக்காளர்கள் வந்து இளைஞர்கள் 40 வயதுக்கு குறைவான அப்படிங்கிற பார்க்குறோம். மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் மாதிரி ஒரு டார்கெட் ஓட்டராக வந்து பார்க்க முடியும். ஆனால் மிக பின்தங்கிய பகுதி, மிகவும் வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடிய பகுதி, சென்னை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய அண்ணா நகர் போல, வேளச்சேரி போல, திருவான்மியூர் போல, மயிலாப்பூர் போல, டி நகர் போல இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய பகுதியாக, இது புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக கூட இருக்குது அப்படிங்கிற பார்க்கிறோம். ஸோ அவர்களை வந்து உடனடியாக சாதாரணமான ஒரு தற்காலிக லாபங்கள் மூலமாக கூட கவர்ந்துவிட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கிற பார்க்கிறோம். இந்த தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 வேட்பாளருக்கு மேலே வந்து மனு தாக்கல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வாபஸ் வாங்கிட்டு 82 வேட்பாளர்கள் வந்து வாபஸ் வாங்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, வாபஸ் வாங்கினது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 62 வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 62 வேட்பாளர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்கிறாங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் வர இருக்கின்றன. கருத்து கணிப்பு முடிவுகள் சீரியஸான விஷயம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியான விஷயத்தை பார்த்துடலாம். அரசியல் கிசு. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, குஷியா இருக்கிறாங்க. ஏங்க இவ்வளவு கட்சிக்காரங்க ஒரே தொல்லை, ஒரே சவுண்டு, ஒரே ஆடியோ, இந்த மாதிரி பிரச்சனை, நாய்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸா இல்லாம ஏன் குஷியா இருக்கிறாங்க? அநேகமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாருங்க. அண்ணாச்சி, ஒரு செய்தி கொண்டாந்துருக்கேன். முறையாக ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட இலக்கட்சியோட தலைவிக்கிட்ட வைட்டமின் பாவை பாய்ச்ச போகிறதா நிர்வாகிகள் சொன்னப்போ கொதிச்சு போயிட்டாராம். நான் கூட காசு கொடுத்தா தான் ஜெயிக்கணுமான்னு சொல்லி நிர்வாகிகளை வறுத்து எடுத்துட்டாராம். அம்மாவுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் சும்மாங்கிற கணக்கா மற்ற வேட்பாளர்கள் பேருக்கு போட்டியிட்டதால் கடந்த 2 தேர்தலாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வறட்சியில் வாடிட்டாங்களாம். சமாதி தவத்தில் இலை நிலகுலைஞ்சதால் தொப்பியும் தெருவிளக்கும் தங்களை அடையாளப்படுத்திக்கவே படாத பாடுபடுதான். அதனால் இந்த முறை ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதான். அந்த திடீர் தலைவர் 1 லட்சம் பேரை அடையாளம் கண்டு வச்சிருக்காராம். தலைக்கு 5 சிகப்பு காந்தியை கொடுத்தாவது தலை தப்பிச்சுக்க நினச்சிருக்காராம். இங்கே உக்காந்து கண்ணை மூடிக்கிட்டா மக்களும் கண்ணை மூடிடுவாங்கன்னு பயந்து பதில் பரிகாரம் செஞ்சு விளக்கை எப்படியாவது எரிய வைக்கணும்னு துடிக்கிறாராம் அந்த தியான தலைவர். திடுதுப்புன்னு தமக்கு சீட்டு கொடுத்துட்டதால திக்குமுக்காடி போன அந்த சூரிய கட்சி வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு செலவு செய்வேன்னு செயல் தலைவர்கிட்ட சபதம் போட்டாராம். ஆக மொத்தம் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு காந்தியில் தொடங்கி கோளாறு வயல் வரைக்கும் வீடு தேடி வரப்போகுதான். 15 நாளைக்குள்ள ரேஷன் கார்டை மாற்றினா நம்மளும் ஆர்கே நகரில் குடியேறி இல்லாமன்னு யோசிக்கிறாங்களாம் சென்னை வாசிகள். சில இடங்களில் வந்து எது ஆர்கே நகர் தொகுதி முடியுது அப்படிங்கிறோட குழப்பம் தான். இங்கே ஆர்கே நகர் முடிஞ்சு போச்சு, இங்கே ஆர்கே நகர் முடியலைங்கிற மாதிரி குழப்பங்களாக இருக்குது. நண்பர்களே, நாம் நேரடியாக கருத்து கணிப்பு முடிவுகள் செல்ல இருக்கிறோம். இதற்கு முன்னால் தந்தி டிவி எந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் நடத்தி இருக்கிறது, அதில் என்ன மாதிரியான முடிவுகள் வந்திருக்கின்றன என்பதை நினைவூட்டுவதற்காக ஒரு தொகுப்பு இப்போது. தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் தேர்தல் கருத்து கணிப்பை துவங்கிய முதல் தொலைக்காட்சி தந்தி டிவி. ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் துவங்கி 2016 இடைத்தேர்தல் வரை அனைத்து தேர்தலில் மக்களின் மனநிலையை அப்படியே பிரதிபலித்திருக்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள். மக்களவை தேர்தலில் மாநிலத்தில் அதிமுகவும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியும் ஆதிக்கம் செலுத்தும் என கருத்து கணிப்பு முடிவு முன்கூட்டியே சொல்லியது. அது அப்படியே நடந்தது மட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக 87% தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு துல்லியமாக அமைந்தது. இதன் பிறகு நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் சரியாக அமைந்தன. பெரிய அளவில் இடங்களை கைப்பற்ற முடியாமல் போனாலும் மீண்டும் அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு சொல்லியது. தந்தி டிவி கருத்து கணிப்பின்படி
32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே கட்சி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்தது. அந்த முறை தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவின் துல்லியத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா? 96%. மக்களவை, சட்டமன்ற தேர்தல்களுக்கு மட்டுமல்லாமல் இடைத்தேர்தல்களிலும் மக்களின் மனநிலையை அறிவதில் தந்தி டிவி தவறவில்லை. தமிழகத்தில் திருப்பரங்குன்றம், புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல்களிலும், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் சட்டமன்ற தேர்தல்களிலும் தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் 100% சரியாக வந்தன. தேர்தல் முடிவுகள் மட்டுமின்றி அரசின் செயல்பாடு எப்படி என சீரான இடைவெளியில் 4 முறை மக்களிடம் கருத்து கேட்டு அதன் முடிவுகளை தந்தி டிவி வெளியிட்டிருக்கிறது. அரசியல் மட்டுமில்லாமல் மற்ற களத்திலும் மக்களின் எண்ண ஓட்டங்களை அறிய பல்வேறு கருத்து கணிப்புகளை தந்தி டிவி நடத்தியிருக்கிறது. சினிமா பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்பர் 1 என்ற நிகழ்ச்சியிலும், கடவுள் நம்பிக்கை பற்றிய கருத்து கணிப்பை நான் கடவுள் நிகழ்ச்சியிலும், பூரண மதுவிலக்கு தேவையா என்பதை மதுவா மது விலக்கா நிகழ்ச்சியிலும், ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கை பற்றிய கருத்து கணிப்பின் முடிவுகள் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியிலும் தந்தி டிவி வெளியிட்டது. அரசியல் சார்ந்த கருத்து கணிப்பிற்காக இதுவரை சுமார் 1.5 லட்சம் பேரை நேரில் சந்தித்து அவர்களது எண்ண ஓட்டங்களை அறிந்து அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வெறும் கேள்விகளை எழுதிக் கொடுத்து அதில் இருந்து விடை காணாமல் மக்களோடு மக்களாக கலந்து பேசி அவர்களது எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கருத்து கணிப்பை நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகிறது தந்தி டிவி. பழசு எவ்வளோ என்னப்பா சொல்லுவீங்க, புதுசு எப்போ போட போறீங்க தானே கேட்குறீங்க. அடுத்ததாக நாம் இந்த கருத்து கணிப்பில் என்னென்ன கேள்விக்கான விடை தேடி இருக்கிறோம், விடை தேட இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 27 கேள்விகள் மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில்களை மக்கள் அளித்திருக்காங்க. அதோட கருத்து கணிப்பு முடிவுகள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலில் மக்களிடம் நாம் கேட்டு அறிந்த கேள்விகள் என்ன இப்போது பார்க்கலாம். தேர்தல் நடக்க போகிறதா, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 27 கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். அதில் ஒரு 18-19 கேள்வி பார்த்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2-3ஆக பிரிந்திருப்பதை பார்க்குறோம். ஒன்று, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவருடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 122 எம்எல்ஏக்கள் ஒருபுறம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 98 எம்எல்ஏக்கள் ஒருபுறம், திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த 12 எம்எல்ஏக்கள். இந்த கருத்து கணிப்பையே 3ஆக தனியாகவும் பிரித்து நடத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம 234 தொகுதி நடத்தினாலும் இந்த 3 பிளவுகளும் இருக்கிறது. இந்த 3க்கும் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ், ஒரு முக்கியமான வேறுபாடும் கூட இருக்குது. அடுத்தடுத்த கருத்து முடிவுகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம அருண்கிருஷ்ணமூர்த்தி கேட்க ஒரு விஷயம், இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 27 கேள்வி பார்த்தோம். இந்த கேள்விகளில் இன்னைக்கு எழுப்புறது ஒரு ரிலவெண்டான விஷயமா? இன்னைக்கு தேர்தல் நடக்க போறதுலா தெரியாது, இன்னைக்கு முதல்வர் வர போறாரா தெரியாது, ஒரு சம்பந்தமே இல்லாத, ஒரு சூழலே இல்லாத கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் தேட முயற்சிக்கும் போது அந்த மாதிரி சந்தர்ப்பம் நடந்தா என்ன நடக்குமோ அதே ரிசல்ட் இப்ப கிடைக்கும் சொல்ல முடியுமா? தேர்தல் டு தேர்தல் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம எப்போவுமே ஒரு சோஷியல் சர்வே பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய பழக்கம். அந்த வழிமுறையை தான் நம்ம இப்போவும் பின்பற்றணும். ஒன்று, நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் 2019 ஒரு அஃபர்மேட்டிவ் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, 2021 ஒரு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒருவேளை ஏதேனும் நடந்து இங்கே ஒரு இடைத்தேர்தல் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தால் அன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் டேட்டா எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தான். நம்ம தேர்தலை நோக்கி நம்ம போல, ஆனால் தேர்தல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் மக்களுடைய மனநிலை, எண்ண ஓட்டம், அரசியல்
முதல் அரசியல் கட்சிகள் சார்ந்து அரசு ஆள்பவர்கள், எதிர்க்கட்சிகள் இவர்கள் பற்றி மக்களிடையே இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒரு 3 விதமாக நம்ம வந்து பிரிக்க வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த மக்கள், அதிமுகவை தேர்ந்தெடுத்த மக்கள், அதிலேயே திருமதி சசிகலா தினகரன் பக்கம், திரு பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள். இந்த வாக்காளர்கிட்ட இப்போ நாம போய் கேட்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பளவு கேட்டு எடுக்கிறாங்க. வாக்காளர்கிட்ட போகும்போது அவங்களும் அந்த மாதிரி 3 பளவு கேட்டு இல்லாட்டி யுனானிமஸா ஒரே விஷயம் இருக்கா? வாக்காளர்கள்லயே ஒரு வித்தியாசம் இருக்கு. வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் எல்லாருக்குமே குறிப்பிட்ட கட்சி. எஸ் அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு உண்மையிலேயே தமிழகம் வந்து 3 பங்கா, 3ஐ விட அதிக பங்கா கூட பிளந்து தான் இருக்கு மக்கள் மனநிலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி வரும்போது தான் இந்த சர்வே வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஒரு வித்தியாசமான சர்வே எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது ஒரு பைபோலார், அதுல வந்து மற்ற பல கட்சிகளும் ஒரு பங்கு எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போவோம். ஆனா இன்னைக்கு போகும்போது ஒரு குழப்பமான நிலை, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன், ஒரு தனிப்பட்ட நபர் மீது இருக்கக்கூடிய ஒப்பீனியன், அது பாசிட்டிவா நெகட்டிவா இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் நம்ம போறோம். அப்படி போகும்போது இதுல பல கேள்விகள், பல வித்தியாசமான பதில்கள் வரும்போது தான் இந்த 3 பங்கா பிரிக்கிறதுக்கு மக்களே அதை நம்மளுக்கு எளிதாகவும் ஆக்கி விடுறாங்க. நீங்க பப்ளிக்கை போய் அணுகும் போது, நீங்க ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது அவர்கள்ட்ட வந்து இன்டலெக்சுவலா ஒரு அதிபுத்திசாலித்தனமான பதில் எதிர்பார்த்தீங்களா, இல்லாட்டி கிடைச்சதா, இல்லாட்டி உணர்வுபூர்வமான எமோஷனலான விஷயங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க, இது இப்படி இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலான விஷயங்கள் கிடைச்சது? என்னைக்குமே தமிழக வாக்காளர்கள் வந்து ரொம்பவே புத்தி கூர்மையோட தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. அது ஆனா அதையும் தாண்டி இமோஷனல் கனெக்ட் தான் எந்த ஒரு இஷ்யூலுமே நமக்கு இருக்கும். அது ஒரு சோப்பு சீப்பில் ஆரம்பிச்சு ஓட்டு போடுற விஷயம் வரைக்குமே, நீங்கள் ஏன் இந்த பர்டிகுலர் சோப்பை யூஸ் பண்றீங்கன்னு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் கூட அது கூட ஒரு இமோஷனல் கனெக்ட் தான் வரும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப அந்த படத்தில் சரோஜா தேவி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் தொட்டு எங்கள் குடும்பத்தில் இதுதான் இருக்கு. ஸோ இது போன்ற பதில்கள் எல்லாத்துக்குமே ஒரு இமோஷனல் ஃபேக்டர் கொடுக்குற ஒரு மக்களாக தான் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில, எல்லாருக்குமே பல கேள்விகளும் பல பதில்களும், எல்லாரிடையும் பல தியரிஸ் இருக்கக்கூடிய இன்னைக்கு நிலைமையில ரொம்ப ஸ்ட்ராங் இமோஷனல் ஃபேக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணி பதில்கள் வந்து உணர்வுகள் விஞ்சி இருக்கக்கூடிய தருணமாக பார்க்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி நண்பர்களே, நோ மோர் வெயிட்டிங். இதற்கு மேல் அது உங்களுக்கு காத்திருக்க வைக்க மாட்டேன். நிச்சயமாக நேரடியாக திரு பன்னீர்செல்வத்துக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கிறது, கூவத்தூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்க வைக்கப்பட்ட சரியா, திருமதி சசிகலாவை எதிர்த்து திரு பன்னீர்செல்வம் செயல்பட்டதுக்கு வரவேற்பா, கண்டனமா, உங்களுடைய முடிவு என்ன? நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அல்ல, இது வந்து கருத்து கணிப்பு முடிவுகள். ஆர்கே நகர் தேர்தலை மையப்படுத்தி அதற்கு முன்னால் கடந்த 2-3 மாதங்களாக நடந்த விஷயங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு, அதில் மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம முதல்ல இப்போ பார்க்க போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக அரசியலில் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய மனதில் கவலைக்குரியதாக இருக்கிறதா, ஏற்புடையதாக இருக்கான்னு கேட்கும்போது, தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் கவலைக்குரியதாக இருக்கிறது என்று 74 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எதிர்பார்த்ததாங்க, வழக்கமாக அரசியல் சரிதான் என்று 22 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது கருத்து இல்லை என்று ஒரு குறுகிய சேதம் 4% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் தற்போது நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் கவலை அளிக்கிறது என்று 74 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக இன்று வரைக்கும் நிகழ்வுகள் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது என்று 74 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய விஷயம், திருமதி சசிகலாவுக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது. சசிகலாவுக்கு பன்னீர்செல்வத்தின் எதிர்ப்பு எதிர்பார்க்கவில்லை, ஒரு சர்ப்ரைஸ் என்று 55 விழுக்காடு மக்களும், எதிர்பார்த்ததான் இப்படி நடக்கணும் என்று எதிர்பார்த்தேன், நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் என்று 41 விழுக்காடு மக்களும், கருத்தில்லை என்று 4 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்க பார்க்கிறோம். நான் அருண்ட கேட்கிற ஒரு விஷயம், இது ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 55% பேர் சொல்றாங்க. இல்ல எதிர்பார்த்தாலும் ஒரு 41%, பெரிய வித்தியாசம், ஒரு 10-14% வித்தியாசம் பார்க்கிறோம். இதுல ஒட்டுமொத்தமாக கவலைக்குரிய விஷயமா இருக்குது இந்த அரசியல் நிகழ்வு சொல்லும் போது, அது மரணம், சசிகலாவுடைய எலிவேஷன், கூவத்தூர் எல்லாத்துக்கும் சேர்ந்த விஷயமா, இல்லாட்டி ஏதோ ஒண்ணு மட்டுமே இது வந்து ரொம்ப அதிகமான பங்களிப்பு பெறுதா? மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய இழப்பை வந்து கட்சிகள் தாண்டி, அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்களை தாண்டி ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கத்தான் செய்யுது. இது சில பேர் நம்ம கிட்ட சொன்னது, நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டதே இல்லை, ஆனால் அவர்களுடைய மரணம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு. அப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்குங்கிற தைரியத்தில், அது சரியா நடந்த விஷயமோ தப்பா நடந்த விஷயமோ, ஆனா அப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்குங்கிற தைரியம் எனக்கு இருந்தது. இன்னைக்கு அது இல்ல, பொதுவான இருக்கிறதா நடக்கிறதுமே சரியில்லைங்க, ஏதோ ஒன்றும் உருப்படியா இல்லை, ஏதோ நான் ஒன்றும் சொல்ல முடியா இல்லை அப்படிங்கிறதா அந்த டிசம்பர் 5க்கு பிறகு மொத்தமாக கருத்தா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து விரக்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு வருது. கவலை அடைகிறார்கள் மக்கள், அடுத்தது என்ன நடக்கவிருக்கிறது, இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைங்கிற ஒரு கருத்து பரவலா இருக்கிறது தான் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த திரு பன்னீர்செல்வம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு வந்து அங்க
மௌன தியானம் செஞ்சிட்ட பிறகு அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலன்னு ஒரு 55 பேர் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு ஒரு 41% பேர். இந்த எதிர்பார்ப்புகள் என்னவா இருந்துச்சு, அதிர்ச்சி என்னவா இருந்துச்சு? எதிர்பார்க்கல, எனக்கு ஷாக்கா இருக்குங்கிற என்னவா? அதிமுகவில் இப்படி ஒரு பிளவு ஏற்படும், அதுவும் அந்த பிளவு திரு பன்னீர்செல்வம் அவர்களால் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது தான் பிரதானமா நிறைய பேர் சொன்னது. பன்னீர்செல்வம் இப்படி செய்வார் நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? கண்டிப்பா நிறைய பேர் இதை நம்ம கிட்ட சொன்னது. இல்லன்னா பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்கள் மேல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் அது வந்து இவர் இப்படிதான் செய்யணும்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? அவரை தாண்டி அதிமுக என்கின்ற கட்சியில், அதுவும் முக்கியமா வந்து முதல்வர் அவர்களுடைய முன்னாள் முதல்வர் அவர்களுடைய இறப்பில் தொடர்ந்து அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன ஈவெண்ட்ஸ், உடனடியாக ஒரு அரசாங்கம் அமைத்தது, கட்சியில எம்எல்ஏக்கள் எல்லாரும் கட்டுக்கோப்பா இருந்தது, இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பிளவு ஏற்படாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அது வந்ததுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த பிளவு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு கேள்வி கிட்டத்தட்ட அதே மாதிரி கேட்டிருக்கிறோம். இதே கேள்விக்கு இன்னொரு சில வேற ஆன்சர்கள் வச்சு கேட்டும்போது திருமதி சசிகலாவுக்கு பன்னீர்செல்வத்துடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியது என்று 84 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்தது, அவர் போர்க்குரல் கொடுத்தது வரவேற்கத்தக்கது என்று 84 விழுக்காடு மக்களும், இது கட்சிக்கு அவர் செய்த துரோகம் என்று 7 விழுக்காடு மக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை விட அதிகமாக கருத்து இல்லைங்கிற 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. எப்படி, அதாவது கருத்து இல்லைன்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது சொன்னீங்க, ஏடிஎம்கே வாக்களிச்சவங்க, ஏடிஎம்கே வாக்களிக்காதவங்க, மாற்று கட்சிக்கு வாக்களிச்சவங்க, பிரதான எதிர்க்கட்சி அவங்களுடைய டிஎம்கே வாக்களிச்சவங்க பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி இது வந்து செஞ்சது வந்து வரவேற்கத்தக்கது 84% மக்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட எல்லா வாக்காளர்களுமே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல சர்ப்ரைஸா கட்சிக்கு செய்த துரோகம் அப்படின்னு சொல்றவங்களை விட நோ கமெண்ட் சொல்றவங்க இன்னைக்கு அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த கேள்வி மட்டுமில்லை, இதை சார்ந்து இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ரொம்ப போலரைஸ்டா ஒன் சைடட் பதில் நம்மளுக்கு வந்தது. இதுதான் மீண்டும் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஏன் சர்வே நடத்துறோம், ஏன் எலெக்ஷன் டு எலெக்ஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி சோஷியல் சர்வே பண்றோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுறதை தாண்டி அந்த கருத்தோட விழுக்காடு என்ன, எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க, வேற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிற இந்த 84% சொல்லி சொல்லும் போது அதுல வந்து அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களும் இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள், வாக்கே அளிக்காதவர்கள், இது மக்களுடைய பிரதிபலிப்பு. இது ஒரு ஓட்டர் பர்செப்ஷனை தாண்டி தமிழக மக்களுடைய மனநிலை அப்படிங்கறத நம்ம எடுத்து, இது வந்து தேர்தல்ல இது ரிசல்ட் எதிரொலிக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா பப்ளிக் வந்து இதுதான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வாக்களிக்கிறது பற்றிய விஷயம் இல்ல. இன்று தேர்தல் நடந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கோம். அது தனி. அதில் வரக்கூடிய பதிலை வைத்து தான் அந்த ஒரு இது வந்து முழுக்க ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டியோட பார்க்கக்கூடியது. வந்து சசிகலா இருக்கலாமாங்க, அவங்க வந்து ஜெயலலிதா இடத்துல அவங்க இருக்கலாமா, பன்னீர்செல்வம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உணர்வுபூர்வமா அவங்க ஒரு முடிவு செய்யறாங்க. உணர்வுபூர்வமா முடிவெடுத்து தான் வாக்கே அளிக்கிறாங்க நம்ம மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை காஷியஸா பார்க்க வேண்டியதுதான் நம்மளுக்கு இருக்கு. இதே மாதிரி வாக்கு அளிப்பார்களா இல்ல இதை தாண்டி வேற விதத்துல வாக்களிப்பார்களாங்கிறது ஒரு தேர்தல் ஒன்று வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதே கேள்வியை இன்னைக்கு ஆர்கே நகர்ல வைக்கிறோம் அப்படின்னா, ஆர்கே நகர்ல ஒரு பை எலெக்ஷன் வரப்போகுது, அங்க வரக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ற அளவுக்கு நம்மளால ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர முடியும். இன்றைய தினம் தேர்தல்கள் நடக்கக்கூடிய இடத்துல இதோட பதில் எப்படி இருக்குங்கிற ஒரு கம்பேரிசனும் நம்ம எடுக்கலாம். ஓகே, அடுத்ததா நாம் கேட்டிருந்தோம் கூவத்தூர் விவகாரம் பற்றி. எல்லோரும் பேசக்கூடிய கூவத்தூர் விடுதலை அதிமுக சட்டமன்றத்தில் தங்க வைக்கப்பட்டது ஜனநாயகத்தின் கரும் புள்ளி என்று 83 விழுக்காடு மக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூர் தங்க வைக்கப்பட்டது ஜனநாயகத்தின் மீதான கரும்புள்ளி என்று 83 விழுக்காடு மக்களும், இது உட்கட்சி விவகாரம் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை என்று 12 விழுக்காடு மக்களும், கருத்தில்லை என்று 5 விழுக்காடு மக்கள் சொல்லக்கூடிய பார்க்கிறோம். ஜனநாயகத்தின் மீது விழுந்த கரும்புள்ளி என்று இந்த மக்கள் 83 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கூவத்தூர் விடுதி அந்த தங்க வைக்கப்பட்டது ஒரு 10-12 நாள் தங்க வைக்கப்பட்டது மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது. அது ஜனநாயகத்தின் மீது விழுந்த கரும்புள்ளி என்று மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருண், இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 87ல நம்ம வந்து இது மாதிரி பார்த்திருக்கிறோம். இதே மாதிரி வந்து இப்ப இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சசிகலான் இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஜானகி இருந்துச்சு. அன்னைக்கு இதே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கூவத்தூர் மாதிரி போகாம இங்க சென்னையில் வந்து ஒரு தனியார் விடுதலை அவங்க தங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 88-89 எம்எல்ஏக்கள் தங்கியிருந்தாங்க. பூனேக்கு அவங்க கொண்டு போகப்பட்டாங்க எம்எல்ஏக்கள். எங்க ஊர் பக்கத்தில் அருப்புக்கோட்டையில் அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வைக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்பயே இந்த மாதிரி நடந்தது. அண்ட் ஆந்திராவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கொண்டு போகப்படுறாங்கன்னு. கர்நாடகாவில் வந்து இப்போ நம்பிக்கை வாக்கப்படும்போது இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து அங்கங்க தங்க வைக்கப்படுறது இயல்பு போல நடந்துகிட்டே இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய காரணம். ஜனநாயகத்துக்கு இழுக்கப்பட்ட இழுக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கோபமா மக்கள் முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தொலைக்காட்சிகளுடைய அதிகமான வீச்சு காரணமா இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. முன்னாடி நடந்ததெல்லாம் வேற விஷயம். இல்லாட்டி ரொம்ப லாங் கேப்ல நடக்கல அப்படிங்கறனால பழசெல்லாம் மறந்து மக்கள் புதுசு ரொம்ப அழுத்தமா ஞாபகம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா 87 அப்படிங்கிற அந்த மெமரியை தாண்டி நம்ம வந்து மக்கள் கிட்ட கேட்கிறோம், கோவால இது நடக்குது, ராஜஸ்தான், அப்ப நம்மளுக்கு உடனே வரக்கூடிய ஒரு பதில், பல இடங்கள்ல ஒரு தவறு நடக்குதுங்கிறதுனால அது என் மாநிலத்துல நடக்கும்போது அதை சரி பண்ணி அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு பதில். இரண்டாவது பதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு நிகழ்வு தமிழக அரசியல்ல நீண்ட நாட்களா நடக்கலங்கிறது மெமரியில இல்லை. எஸ், அது ஒன்று. ரெண்டாவது,
மூன்றாவது வந்து ஒருவேளை தன்னுடைய எம்எல்ஏ தன் முடிவுக்கு எதிராப்புல போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு. இதிலே ஒரு வித்தியாசமான பதில் பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்சி விவகாரம் 12% அப்படின்னு பேசும்போது அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த வாக்காளர்கள் இவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ திருவாடானை தொகுதி போன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய 2 ஃபேக்ஷன்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது அவர்களுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் வருது. அவர் வந்து தனிப்பட்ட முறையில தான் எம்எல்ஏ முடிவெடுத்து அங்க இருக்காருன்னு. இல்ல தனிப்பட்ட முறையில எம்எல்ஏ முடிவெடுத்தா மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும். ஸோ இது போன்ற ஆர்குமெண்ட்ஸ் மக்களிடையே முன்பு இருந்த அரசியல் களத்துக்கும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் களத்துக்கும் மக்கள் எண்ணத்துக்கும் நிறைய சாமானிய மக்களுடைய அன்றாட விவாத பொருளாக இந்த அரசியல் மாறி இருக்கு. கண்டிப்பா மாறி இருக்கு. விவாத பொருளா மட்டும் மாறல, அவர்களுடைய ஸ்பெகுலேட்டிவ் தியரிஸும் நிறைய வந்து கொண்டிருக்குங்கிறது தான் உண்மை. அதோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துல முதல்ல ஒரு முடிவு எடுக்கிறோம், பிறகு அந்த முடிவுகளை நம்ம மாத்திக்கிட்டே போவோம், நிறைய மாறி இருக்கும். பட் இந்த முடிவுகள் வந்து எவ்வளவு ஆழமானதா இருக்கும். இந்த முடிவுகள் அதாவது இதிலிருந்து இந்த சர்வேலேருந்து நாங்கள் டீம் கற்றுக்கிட்டது ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்று வந்து மக்களிடையே ஒரு குழப்பம் இருக்குது. அவர்கள் ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தலைமையோ ஒரு தலைவரோ தலைவியோ அந்த பதிலுக்கான அந்த விடை கொடுக்கிறார்களோ அவர்கள் பின்பு போக தான் மக்கள் தயாராக இருக்காங்க. அது யாருன்னு தான் இன்னும் நம்மளுக்கு தெரியல. என்ன கேள்வி என்ன பதில்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து இதே கேள்வி இன்னொரு முறை கேட்டிருந்தோம், நம்ம வேற மாதிரி கேட்டிருந்தோம். அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூர் தங்கியிருப்பது அப்படிங்கிறப்பட்டு அது கேட்கும்போது இது அதிமுகவுடைய அச்சத்தை தான் காட்டுகிறது. அவங்க கூவத்தூர்ல தங்க வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தங்க வச்சாலே என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்களை பாதுகாக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அதிமுக அச்சத்தை காட்டுகிறது என்று 81 விழுக்காடு மக்களும் இல்லை, இது அதிமுகவின் ஒழுக்கம் அவங்களுடைய டிசிப்ளினை காட்டுது என்று 11 விழுக்காடு மக்களும் இல்ல கருத்து இல்லை என்று 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது அதிமுக டிசிப்ளின் சார், இது வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அந்த கணக்கில் ஒரு 11 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒழுக்கமான விஷயம் தானே. இல்லை இது வந்து அவருடைய அச்சத்தை காட்டுதுங்கிற ஒரு பெரும்பான்மையான மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஏடிஎம்கேல ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு ஏன் மக்கள் நினைக்கணும்? இது வந்து ஒரு தியரி தானா, இல்லாட்டி உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அதுக்கான ரீசனபிள் ரீசன்ஸ் இருக்குதா? ஒரு இன்செக்யூரிட்டி எம்எல்ஏக்கள் கட்சி மாறிடுவார்களோ, ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவரை போன்ற ஒரு முக்கிய தலைவரே வந்து டிஃபெக்ட் பண்ணும்போது இன்னும் பலர் அவரை தொடர்ந்து போய்விடுவார்களோ என்ற அச்சம் கட்சிக்குள்ள இருக்குங்கிற கருத்து மக்களிடையே பரவலா இருக்கிறதா தான் இது நம்மளுக்கு காட்டுது. நம்ம கிட்டே பலர் பேசும்போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அந்த 55% அதுல முக்கியமா எடுத்து பேசும்போது திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத போது வேற யார் கிராஸ் பண்ணுவாங்க மாட்டாங்கன்னு நம்ம எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் போன்ற பதில்கள் தான் மக்கள் கிட்ட இருந்து அந்த 81% நம்மளுக்கு வரதை காட்டுது. இதுல வந்து ஒரு ஜனநாயகத்தின் கரும்புள்ளி அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். இதெல்லாம் ரொம்ப அசிங்க சார் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஏடிஎம்கே உடைய இன்செக்யூரிட்டி ஃபீல் அப்படிங்கிறது வந்து என்னோட இன்டர்பிரேஷன். இந்த ரெண்டும் எப்படி அவங்க வித்தியாசமா பாக்குறாங்க? அது வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து சொல்றது கண்கூடா பாக்குறேன், அங்க நடந்துச்சு இதெல்லாம் என்ன சார் நடக்கலாமா சொல்லி சொல்லுது, இதனால தான் இது நடந்து சொல்லும்போது என்னோட இன்டர்பிரேஷனா வருது. இந்த ரெண்டு எப்படி வித்தியாசப்படுது? கண்டிப்பா பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க இதுக்கு முன்பு ஒரு கேள்வியில கேட்டப்போ ஊடகங்களின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு, இன்னைக்கு வந்து கூவத்தூருங்கிற ஒரு கடற்கரையோர கிராமம் வந்து இவ்வளவு பிரபலமா இருக்கிறதுக்கு காரணம் ஊடகங்கள், எம்எல்ஏக்கள் அங்க போனது, அவர்களை சந்திக்க கட்சி தலைமை போனது, இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு பிரேக்கிங் நியூஸா வரும்போது மக்களிடையே அதுக்கான விழிப்புணர்வு ஜாஸ்தியாகுது. அப்போ ஒப்பீனியன்ஸும் நிறைய ஃபார்ம் ஆகிறத பார்க்குறோம். 87ல் என்ன நிலைமைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்களோட தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்கும் பொழுது மக்கள் எல்லா விதத்திலும் கட்சி உட்கட்சி விவகாரம்னு சொன்னாலே கூட அந்த கட்சி எங்களை ஆளுது அப்படிங்கிறப்போ அந்த கட்சியோட உட்கட்சி விவகாரம் எங்கள் ஆட்சி மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ எனக்கு அதுல ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு. பிரைவேட் இஷ்யூ நாங்க எங்க கட்சியில நாங்க 1000 பண்ணிக்கன்னு சொல்ல முடியாது. கட்சிக்குள்ளே நீங்க பண்றதா இருந்தாலும் அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை தேவை. அதுல வந்து நாங்க கன்வின்ஸ் ஆக முடியாத சமாதானம் அடைய முடியாத விஷயங்களும் தேவை. கண்டிப்பா. ஏன்னா நீங்க பிரைவேட் இஷ்யூன்னு கேட்டதுனால இந்த பதில நான் சொல்றேன். ஒரு முதல்வர் வந்து மருத்துவமனையில இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர்களுடைய புகைப்படமோ வீடியோவோ அவர்களோட பிரைவசி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் என் முதல்வர் அப்படிங்கிற உரிமையில தான் நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு கிசுக்காக நான் அவர்களுடைய உடல்நிலையை பத்தி நான் கேட்கல, என் மாநிலத்தின் முதல்வர் என்கின்ற உரிமையில நான் கேட்கிறேன் போன்ற கேள்விகளை மக்கள் நம்ம கிட்டே மீண்டும் வைக்கிறாங்க. அடுத்ததான் நாம் கேட்கிறோம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் மையப்புள்ளியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று 2ஆக பிளவுபட்டு கூடிய இயக்கம், அந்த கட்சியுடைய எதிர்காலம் என்னாகும், அதிமுகவின் எதிர்காலம் பற்றி உங்களுடைய கணிப்பு என்னன்னு கேட்டபோது சிதைந்து மற்றொரு அரசியல் கட்சியாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று 46 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. இந்த அதிமுக தற்போது இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து சிதைந்து போகும், அது 46 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. வேறு கட்சியாக கூட உருவெடுக்க வாய்ப்பு இருக்கின்ற 44 விழுக்காடு மக்கள் இல்ல தற்போதைய குழப்பத்தை சமாளித்து வலுவாக திரும்பவும் எழுந்திருக்கும் என்று 44 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரு கலங்கன கூட்டதாங்க தெரிஞ்சு 44 விழுக்காடு மக்கள், கருத்து இல்லை என்று 10 விழுக்காடு மக்கள். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 46 44 2 விழுக்காடு டிஃபரன்ஸ் தான். இதுல வந்து இது வந்து அதிமுக திமுகவுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிடலாமா, இல்ல இது பத்தின ஒரு ஒப்பீனியன் இல்லை எதிர்கால சமாச்சாரம் அப்படிங்கிறனால வந்து கணிக்க முடியாம சொல்றாங்களா? சிதஞ்சி வேற கட்சியா உருவெடுக்கணும்னு அர்த்தம் என்ன? சிதஞ்சி பிரச்சனை எல்லாம் சரியாகி சசிகலா வந்துருவாங்க திரும்ப, இல்ல பன்னீர்செல்வம் வந்துருவார், இல்லாட்டி தீபா அப்படி சொல்லாம சிதைந்து வேறு கட்சியாக உருவெடுக்கணும் அர்த்தம்.
முக்கியமான ஃபேக்டர் தீபா அவர்களை வந்து அதிமுகங்கிற அந்த ஃபேக்ஷனுக்குள்ள மக்கள் இன்னும் சேர்க்கலைங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபைண்டிங் நம்மளுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மக்கள் இன்று அதிமுகன்னு பேசுவது திருமதி சசிகலாவுடைய அணி, திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி, அப்படி மட்டும்தான் பேசுறாங்க. அடுத்தது இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 46% 44% தானே, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பெரிய டிஃப்ரென்ஸாகவும் இதை பார்க்கலாம். எப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி, இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு 50 எம்பிக்களை வந்து நாடாளுமன்றத்தில் வைத்திருக்க கட்சி, அந்த கட்சி வந்து தமிழக அரசியல்ல வேறு ஒரு, அதாவது ஒரு சாதாரண அரசியல் கட்சியா மாறிடும், ஒரு ஆளுமை மிகுந்த அந்த கட்சி இன்னைக்கு ஒரு சாதாரண கட்சியா மாறிடும்ங்கிற கருத்து இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா மக்களிடையே நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இதையும் தாண்டி வருங்கிறதுக்கு பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போறாங்க. முன்பும் அதிமுகவில் இதே நடந்திருக்கு, அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி வந்தது. அன்னைக்கு ஒரு லீடர் வந்தாங்க, அதே மாதிரி இப்பவும் ஒரு லீடர், அது எந்த ஃபேக்ஷன்ல இருந்து வருவாங்கங்கிற தெளிவு மக்களிடையே இன்னும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இறுதியாக இன்றைய நிகழ்ச்சியோட இறுதியான கேள்வியாக ஒரு பார்க்க இருக்கிறோம். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அடுத்தது பார்க்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியோட இறுதியாக நாம் கேட்ட கேள்வி மக்கள்கிட்ட, தற்போதைய அரசியல் குழப்பம் யாருக்கு சாதகம் என்று கேட்டபோது 61 விழுக்காடு மக்கள் இதனால் முழு பயன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். இதோடைய அடுத்த கட்டமாக நம்ம மக்கள்கிட்ட கேட்டபோது இந்த அரசியல் குழப்பம் யாருக்கு சாதகம் என்று கேட்டபோது ஓபிஎஸ் அணிக்கு தான் சாதகம் என்று 26 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாஜகவுக்கு சாதகம் என்று 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லை என்று மற்றவர்களுக்கு பிற கருத்துக்களை சொல்லி 4 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. யாருக்கு சாதகம் என்ற போது வேற வேறு கருத்துக்களை சொன்னவர்கள் 4 விழுக்காடு மக்கள், பாஜகவுக்கு சாதகம் என்று 9 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. ஓபிஎஸ் அணிக்கு தான் இதுல சாதகம் அப்படின்னு 26 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதில் பெரும் பலன் அடைய போகிறது என்று 61 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. நான் இந்த திமுக மற்ற விஷயங்கள்லாம் வர்றேன். பாஜகவுக்கு 9 விழுக்காடு மக்கள் சொல்றாங்கன்னு என்ன கருத்து? இதுல வந்து இப்ப எல்லாருமே அரசியல்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி பாஜகவுக்கு இந்த பிரச்சனைகள்ல ஒரு மறைமுகமான ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தியரியை மக்கள் நம்புறாங்களா? இதனால பலன் பாஜக அடையும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 விழுக்காடு மக்கள், அவ்வளவு வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி இவ்வளவு பேர் சொல்றாங்க? நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் சரியா புரிஞ்சுக்கணும். இதுல எங்க அதிமுக சசிகலா அவர்களுடைய அணி எங்க அப்படிங்கிற ஒரு பதிலும் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும். நம்ம சர்வே வந்து நேரடியா போய் எஸ்ஸா நோவா மேபியான்னு கேட்கறது கிடையாது. அந்த ஒரு கேள்விக்கே வேறுபட்ட பதில்கள் கொடுக்கிறோம். இன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த தற்போதைய அரசியல் இந்த குழப்பம் வந்து யாருக்கு சாதகமா போகுதுன்னு பார்க்கும்போது பிரதான எதிர்க்கட்சியான திமுக பக்கம் தான். இங்கதான் மீண்டும் நம்ம தமிழக அரசியல் பத்தின ஒரு புரிதல் வருது. இவர்கள் இல்லையேல் அவர், அவர் இல்லையேல் இவர் அப்படிங்கிற ஒரு அந்த பைபோலாரிட்டி இடையே தான் தமிழக வாக்காளர்கள் இன்னுக்கும் இருக்காங்கிறது தான் இது நம்மளுக்கு. இப்போ வந்து இது வந்து அதிமுகல திருமதி சசிகலா தலைமையில் இருக்கக்கூடிய விட்டுட்டு மத்தவங்க தான் பாக்குறாங்க. சோ இவங்க வந்து ஒரு பெனிஃபிஷியரா ஏற்கனவே இருக்காங்க, ஏடிஎம்கே அவங்க பக்கம் வச்சிருக்காங்க. இது தவிர இந்த பிரச்சனையால யாருக்கு சாதகம் பார்த்தா ஃபர்ஸ்ட் பலனடைகிறது திமுக. எஸ், பிரதான பாஜக எங்க வந்து பாஜக எங்க வருதுன்னு பார்க்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து ஒரு தேசிய அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் பெற்ற கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் பெற்று வரக்கூடிய வெற்றிகள் இதெல்லாம் இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஒரு நியூஸ் மேக்கர், ஒரு நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷனும் இருக்கு. அப்படி வேறு ஒரு கட்சி அப்படிங்கிறத தாண்டி காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, வாக்காளர்கள் அளவுக்கு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். அந்த முக்கியத்துவத்தை இன்னைக்கு பாஜகவுக்கும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுடைய இன்டர்பிரேஷன்ல இது வந்து வாக்கா மாறும் சொல்லி சொல்ல முடியுமா? இதுதான் கரெக்ட். 61ங்கிறது திமுகவுடைய வாக்கு, 9ங்கிறது பாஜகவுடைய வாக்கு. நீங்கள் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமான அரசியல் சூழ்நிலை யாருக்கு வாக்களிப்பீர்கள்னு கேட்டு இந்த பதில் வந்திருந்தா அப்படி எடுத்துப்போம். இது அப்படி இல்லை. யாருக்கு சாதகமா போகும்? மீண்டும் மீண்டும் நம்ம இந்த சர்வேல இன்சிஸ்ட் பண்றது இதுதான். நம்ம நீங்க யாருக்கு ஓட்டுங்கிறத மட்டும் கேட்கல, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில திமுக தான் இதுல வந்து பிரதானமா வந்து நிலைத்து நின்று ஒரு கெயின் பண்ணுவாங்கங்கிற கருத்து பரவலா இருக்கிறது நமக்கு. நாம் இன்றைய நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய தருணம் நண்பர்களே. நாம் வந்து நாளைக்கு நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் தற்போதைய தருணத்தில் விரும்புவது என்ன? தேர்தலா, குடியரசுத் தலைவர் ஆட்சியா, வேறு ஏதுமா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை தொடருமா, என்ன நீங்க விரும்புறீங்க என்பது கூட பல்வேறு விஷயங்கள் கேட்டுக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 27-28 கேள்வி கேட்டுக்கோம். இன்னைக்கு ஒரு 7-8 கேள்வி தான் பார்க்க முடிஞ்சது. அடுத்தடுத்து நம்ம வந்து தொடர்ந்து நாட்கள்ல அதிகபட்சமான கருத்து கணிப்பு முடிவுகளை மட்டுமே நேரடியாக பார்க்கிறோம். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 17,550 பேரை சந்திச்சு, ஒவ்வொரு தொழில் 75 மக்களை சந்திச்சு 234 தொழிலும் தமிழகத்தில் நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கோம். மிக சர்ப்ரைஸான விஷயங்கள் இன்று இருந்திருக்கின்றன, இனி அடுத்த ஒரு நாட்கள் இருக்கின்றன. நிறைய விஷயங்கள் நமக்கே வியப்படுத்தக்கூடிய விஷயங்கள், மக்களுடைய என்ன ஓட்டங்கள் என்னவாக்குறது தொடர்ந்து உங்களுக்கு சொல்லக்கூட காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.